ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எந்த தேவன்? யாவே என்கிற தேவன். யார் அவர்? யாவே. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஏற்கனவே இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அல்லேலூயா. இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அல்லேலூயா. அல்பா ஒமேகாவானவர். எபிரேய மொழிப்படி சொன்னா ஆலஃபும் தவுமானவர். அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அல்லேலூயா. சகலமும் அவருக்காக அவராலே உண்டானது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். யூத மக்களுக்கு சொல்றாரு, நான் ஆபிரகாம் காலத்தில் இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் ஆராதிக்கும் போது, சபைக்கு வரும்போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, போகும்போது வீட்டுக்கு போனால் இல்லை, போகிற இல்லைன்னு சொல்லி சில பேர் தைரியமாக தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பயந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது யாரும் இல்லையே, என் எதிர்காலத்தை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, என் தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டானால் ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான், ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் சொல்லியிருக்கார், என் சொந்த ஜனம், என் ஜாதியார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். சொல்றார், மரண பரியந்தம் நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பிறந்த உடனே குழந்தைய அந்த தாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரலையும் வளர்க்க முடியும். தாய் மடியில் சுமந்து வளர்க்கிற காலம், தகப்பன் தோளில் சுமக்கிற ஒரு காலம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தகப்பனால் தோளில் சுமக்க முடியாது, அவ்வளோதான், 2 காலம். அதுக்கப்புறம் ஆசிரியர் தான் அதுக்கு நடத்த கொள்ள இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள்லாம் மாறுது. ஒரு மனைவி, கணவன், இப்படிலாம் மாறுது பாருங்க. எல்லாருமே டெம்பரவரி தான் பாருங்களேன், கொஞ்ச காலம் தான் நடத்துகிறாங்க. ஆரம்பிக்கிற சொல்லுவாங்க அப்புறம், முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல்ல ஒருத்தன் தப்பு பண்ணால் நம்ம மறுபடியும் எப்படியும் போயிட்டே இருக்கணும், திரும்ப சரி பண்ணி கொண்டு ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்கள் சிறுவனாக இருக்கும்போது அல்லது வாலிபனாக இருக்கும்போது, இல்லை வாலிப பெண்ணாய் புருஷ வயது, நீங்கள் உங்கள் வயசில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு உள்ள கிராஷ் பண்ணிட்டாருன்னா, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்துட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு போகிற உயரங்கள் மிக பெரிதாக இருக்கும். பாருங்க, சாமுவேல் சின்ன வயசுல நடத்திட்டார். சின்ன வயசுல ஒரு கரம் பிடிச்சிட்டார் பாருங்க, சின்ன பையனாக இருக்கும்போதே. முதிர் வயசுல பார்த்தீங்கன்னா வேற லெவல் பொசிஷன்ல இருக்கிறார். அதாவது தான் முதல் பெயர்சபா எல்லை மட்டும், அதாவது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சாமுவேலை தெரிந்து சின்ன வயசுலேயே ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். நியாயாதிபதிக்கு நியாயாதிபதி, தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ஆசாரியனுக்கு ஆசாரியன், ராஜாவுக்கு ராஜா. ராஜா இல்லாத காலத்தான ராஜா மாதிரி தான் அவர் என்ன சொல்ற சமஸ்த இஸ்ரவேலை கேட்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த நாளில் சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. அவர் லீட் பண்ணா, வசனத்தின்படி பேசினா, போதகன் மூலமா, வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களை லீட் பண்ணுவார். அந்த லீடுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, அந்த நடத்துதலுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, சாகிற வரையிலையும் உங்களை விட்டு போக மாட்டார். செத்துட்டா முடிஞ்சிடுச்சா? விடமாட்டார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், நம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. இந்த தேவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எதை பற்றி நீங்கள் கலங்காதீங்க, எதை பற்றி பயப்படாதீங்க.
எப்போதும் கூட இருப்பார், எப்போதும் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணலாம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் எங்களோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறது நாளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்துங்க. உங்க சத்தத்தை கேட்கட்டும், உங்க வார்த்தைகளை கேட்கட்டும், இருதயங்களில் தொனிப்பதாக. கைவிடாத தேவன் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.